அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் வெடிக்க வைத்து சோதனை செய்யாமல் புதிய தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் சோதனை செய்வதற்கு தயாராகும் ஈரானினுடைய வேலை திட்டங்களும் இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களும் அடிமை மத்தியஸ்தர்களுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்ட ஹமாஸ் தரப்பினரும் விரிவாக்கப்பட்ட மஞ்சள் எல்லை பிரதேசங்களும் இலக்கு வைக்கப்பட்ட பலஸ்தீனிய போராளிகளும் ரஃபா எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளும் ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக முன்கூட்டிய பிரிஎம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளுமா? இவை தொடர்பாக ஈரானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள். ஈரானினுடைய அதிரடியான தரமான அறிவிப்புகளும் ஈரானுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமும் இதன் மூலமாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 நிபந்தனைகளும் லெபனான் மீதான அடுத்த கட்ட போர் தொடர்பாக முக்கிய தகவல்களை லெபனானி அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைவர்கள். நாங்கள் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இஸ்ரேலுடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு லெபனான் தயாராகவே இருக்கின்றது. மேலும் இதற்காக நாங்கள் தற்போது அமெரிக்காவினுடைய உதவியையும் கோரியுள்ளோம். அமெரிக்காவின் தலைமையிலேயே நாங்கள் விரைவில் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பிப்போம். தெற்கு லெபனான் பிரதேசத்தினை இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றுவதில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். லெபனான் முழுவதும் அரசை இராணுவத்தின் ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நிலைநிறுத்துவதில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். மேலும் இந்த வருட இறுதிக்குள் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் ஏனைய பகுதிகளிலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்கி விடுவோம் என நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் லெபனானினுடைய அடிமை பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்துள்ளார். மேலும் அடிமை நவாப் சலாமினுடைய தலைமையில் லெபனானி அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. நாங்கள் இந்த வருட இறுதிக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முழுமையாக முடிக்கின்றோம். அதே நேரம் நீங்கள் தற்போது லெபனானிலே மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துங்கள் என லெபனானி அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. அத்தோடு லெபனானி அரசாங்கம் அனுப்பியிருக்கக்கூடிய செய்திக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளது. இந்த வருட இறுதிக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை லெபனானி அரசாங்கம் முழுமையாக நிராயுதபாணியாக்கி விட வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து கட்டமைப்புகளும் திறன்களும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய 20,000க்கும் அதிகமான நடுத்தர தூர ஏவுகணைகள் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்த வருட ஆரம்பத்திலிருந்து ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான எங்களுடைய வீரியமான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் ஆரம்பிப்போம். நாங்கள் எங்களுடைய பரந்த தலையை துண்டித்தல் இராணுவ நடவடிக்கைகளை அடுத்த வருட ஆரம்பத்திலேயே லெபனானுக்குள் ஆரம்பித்து விடுவோம். இதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் தற்போது முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதும் இல்லை. தற்போது நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட துல்லியமான தாக்குதல்களில் இருந்து விரிவாக்கப்படும் தாக்குதல்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருட இறுதி வரையில் மாத்திரமே நாங்கள் உங்களுக்கு காலக்கெடுவை வழங்கியுள்ளோம். அதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவும் முடியாது. இதனால் அவசரமாக லெபனானி அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முழுமையாக முடிக்க வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் லெபனானிய அரசாங்கத்திற்கு பதில்களை அனுப்பியுள்ளது. மேலும் இந்த தகவல்களை லெபனானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அடுத்த வருட ஆரம்பத்திலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட மிகப்பெரிய போரை ஆரம்பிக்க போகின்றது. இருப்பினும் அதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே விரிவாக்கப்பட்ட தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ள போகின்றது. இதற்கமைவாகவே ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் 6 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஒரு வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் இன்று மாலை தெற்கு லெபனானினுடைய கிழக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது.
அடுத்து கடந்த 3 நாட்களாக வியன்னாவிலே சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைமையில் விசேட அமர்வுகளும் கலந்துரையாடல்களும் நடைபெற்று வருகின்றன. வியன்னாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விசேட அமர்வினுடைய மிக முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக ஈரானினுடைய அணுசக்தி திறன்களே காணப்படுகின்றன. கடந்த 3 நாட்களாக அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர்களும் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை எடுப்பதற்காகவே கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த கலந்துரையாடலில் அமெரிக்காவும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான புதிய வரைவு தீர்மானம் ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த வரைவு தீர்மானம் 19 வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. சீனாவும் ரஷ்யாவும் குறித்த வரைவு தீர்மானத்திற்கு எதிராகவே வாக்களித்துள்ளார்கள். அத்தோடு குறித்த வரைவு தீர்மானத்தின் மூலமாக சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது ஈரானுக்கு எதிரான முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. அதாவது வியன்னாவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான இந்த தீர்மானத்தின் மூலமாக ஈரானுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் ஒன்றிணைந்து 5 நிபந்தனைகளை விதித்துள்ளது. இந்த நிபந்தனைகளில் முதலாவதாக ஈரான் அதனுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய 60% அளவில் செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை ஈரான் எங்கு புதைத்து வைத்திருக்கின்றது அல்லது எங்கு மறைத்து வைத்திருக்கின்றது என்கின்ற அனைத்து தகவல்களையும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டலை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் மேற்பார்வையிட வேண்டும். அதாவது செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு முழுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நிபந்தனை 12 நாள் போரின் போது அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக பார்வையிடுவதற்கான குறித்த அணுசக்தி திறன்களை முழுமையாக ஆய்வு செய்வதற்கான அனுமதியை ஈரான் வழங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினால் இலக்கு வைக்கப்பட்ட அணுசக்தி தளங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் குறித்த அணுசக்தி தளங்களை மேற்பார்வையிட்டு சோதனை செய்வதற்கான அனைத்து விதமான உரிமைகளையும் ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய மேற்பார்வையாளர்கள் குறித்த அணுசக்தி தளங்களுக்குள் முழுமையாக அனுமதிக்கப்பட வேண்டும். மூன்றாவது நிபந்தனை ஈரானினுடைய மிக முக்கியமான அணுசக்தி தளங்களான போர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளங்கள் தொடர்பான எல்லாவிதமான தகவல்களையும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் குறித்த அணுசக்தி தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டதற்கு பின்பு ஈரான் எவ்வாறான மேம்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களை குறித்த தளங்களில் மேற்கொண்டிருக்கின்றதோ, எவ்வாறான புனரமைப்பு வேலை திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றதோ அவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும். நான்காவது நிபந்தனை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய அனைத்து பணியாளர்களும் ஈரானுக்குள்ளே சுதந்திரமாக செயற்பட வேண்டும். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் மீது ஈரான் விதித்திருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் அதன் மேற்பார்வை மீது ஈரான் விதித்திருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் முழுமையாக நீக்க வேண்டும். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான அனைத்து விதமான ஒப்பந்தங்களையும் ஈரான் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஐந்தாவது நிபந்தனை ஈரான் அதனுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்க வேண்டும். சிவில் அணுசக்தி தேவைக்காக சோதனை செய்யப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட யுரேனியம் செறிவூட்டலானது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் மூலமாக வழங்கப்படும். இதை தவிர்த்து ஏனைய யுரேனியம் செறிவூட்டல்கள் அனைத்தையும் ஈரான் முழுமையாக பூஜ்ஜியமாக்க வேண்டும். யுரேனியம் செறிவூட்டலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கைத்தொழில் துறைகளையும் ஈரான் ஒருபொழுதும் ஆரம்பிக்கவே கூடாது. செறிவூட்டலுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஈரான் முழுமையாக இழுத்து மூடிவிட வேண்டும். எனவே வியன்னாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய அமர்விலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் ஈரானுக்கு எதிராக இந்த நிபந்தனைகள் தான் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு வியன்னாவிலே இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது சட்டவிரோதமானதாகும். மேலும் இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு எதிராக உச்ச நிபந்தனைகளை விதித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் சட்டவிரோதமானதாகும்.
இதனால் நாங்கள் இந்த தீர்மானத்தினை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ரஷ்யாவும் சீனாவும் குறித்த கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஈரானினுடைய அணுசக்தி தலைவர் இஸ்லாமி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 12 நாள் போரின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அணு உலைகளுக்கான எரிபொருள் தகடுகளை உற்பத்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான தொழிற்சாலை ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தொழிற்சாலை தொடர்பான தகவல்கள் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் மாத்திரமே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தன. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவருக்கும் அதனுடைய உயர்மட்ட குழுவுக்கும் மாத்திரமே இந்த தொழிற்சாலை தொடர்பான தகவல்கள் தெரியும். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த தொழிற்சாலையை இலக்கு வைத்து சரியாக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதாவது சர்வதேச அணுசக்தி நிறுவனமே குறித்த தொழிற்சாலை தொடர்பான அனைத்து தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளது. இந்த செயற்பாட்டின் மூலமாக சர்வதேச நிறுவனம் என்கின்ற வகையில் சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது அதனுடைய நம்பகத்தன்மையை முழுமையாக இழந்துவிட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய உளவாளிகளாகவே சர்வதேச அணுசக்தி நிறுவனம் செயற்பட்டு வருகின்றது. தற்போது வியன்னாவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தினை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை ஒருபொழுதும் பூஜ்ஜியமாக்கப் போவதில்லை. முன்பை விட அணுசக்தி திறன்களில் நாங்கள் பலமாகவே செயற்பட்டு வருகின்றோம். மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான தொடர்புகளை தொடர்வதில் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என ஈரானிய அணுசக்தி துறையினுடைய தலைவர் இஸ்லாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளது. நாங்கள் இந்த தீர்மானத்தினை முழுமையாக நிராகரிக்கின்றோம். மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான எல்லாவிதமான தொடர்புகளையும் முழுமையாக துண்டிக்கின்றோம். எகிப்திலே சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு நாங்கள் மேற்கொண்ட ஒப்பந்தத்தினை முறித்துக் கொள்கின்றோம். உத்தியோகபூர்வமாக சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான தொடர்புகளை துண்டித்து விட்டோம் என ஈரானிய அரசாங்கம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளது. மேலும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் பூஜ்ஜிய யுரேனியம் செறிவூட்டலை ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம். அவர்கள் எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குமாறு கூறுகின்றார்கள். ஒருபொழுதும் நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் ஈரானுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் சட்டவிரோதமானதாகும். மேலும் இந்த தீர்மானத்தின் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளாகும். இதற்கு பிறகும் இந்த நிபந்தனைகள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிடுவதில் எந்த பயனும் இல்லை. நாங்கள் எங்களுடைய அணுசக்தி திறன்களை தொடர்ச்சியாக மேம்படுத்துவோம். எங்களுடைய மக்களின் உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம். ஈரானுக்கு எதிரான இந்த தீர்மானங்கள் மூலமாக எங்களுடைய வேலை திட்டங்களை ஒருபொழுதும் உங்களுக்கு பூஜ்ஜியமாக்க முடியாது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரோ அவர்கள் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான தீர்மானங்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவுமே இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே தற்போது அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய அனைத்து நிபந்தனைகளையும் ஈரான் மறுத்துவிட்டது. ஈரானுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தையும் ஈரான் முழுமையாக நிராகரித்துவிட்டது. இதனால் இதற்கு பதிலடியாக ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் திட்டமிடுவார்கள். தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையே மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் இந்த தடவை இவர்கள் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை மாத்திரம் குறிவைக்கப் போவதில்லை. ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ஈரானினுடைய நவீன ஆயுத உற்பத்தி திறன்களையும் ட்ரோன் உற்பத்தி திறன்களையுமே குறிவைக்கப் போகின்றார்கள். ஈரானினுடைய ட்ரோன் உற்பத்தி திறன்களும் ஏவுகணை உற்பத்தி திறன்களும் உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இவற்றை நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வெளிப்படையாக அறிவித்திருந்தார். எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரானது ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை மாத்திரம் இலக்கு வைக்கப் போகும் போர் அல்ல. ஈரானினுடைய அணுசக்தி திறன்களையும் ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் உற்பத்தி திறன்களையும் ஈரானினுடைய ஏனைய மிக முக்கியமான திறன்களையும் அளிக்கக்கூடிய அடுத்த கட்ட போராகவே அமைந்திருக்கும். மேலும் இதன் மூலமாக ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள்.
அத்தோடு ஈரான் சந்திக்க போகும் அடுத்த கட்ட போர் தொடர்பாக ஈரானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய தற்காப்பு கொள்கைகள் உறுதியானவை. நாங்கள் ஒரு பொழுதும் தற்காப்புக்காக முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம். எதிரிகளின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக நாங்கள் முன்கூட்டிய பிரீஎம்ப்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம். இது ஈரானினுடைய பாதுகாப்பு கொள்கையாகும். அதே நேரம் எங்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்புகள் தாக்குதல்களை மேற்கொண்டால் அவர்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். கடுமையான விதத்தில் நாங்கள் எதிரிகளுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரை எங்களுக்கு ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. விரைவில் நாங்கள் அடுத்த கட்ட போரை சந்திக்கத்தான் போகின்றோம். இதற்காக நாங்கள் தற்போது முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய அனைத்து திறன்களையும் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கினால் அதிகரித்துள்ளோம். இறைவனின் உதவியோடு அனைத்து திறன்களும் வீரியமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் போரை ஆரம்பிப்பதில்லை. ஆனால் நாங்கள் தான் அந்த போரை முழுமையாக முடித்து வைப்போம். அமெரிக்காவும் ஆக்கிரமிப்பும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த போரை நாங்கள் தான் முடித்து வைப்போம். ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தகுந்த பதிலடிகளை வழங்கி அவர்களை நாங்கள் அடிப்பணிய வைப்போம். இதற்கான எல்லா விதமான திறன்களையும் இறைவனின் உதவியோடு நாங்கள் மேம்படுத்தியுள்ளோம். மேலும் தற்போது நாங்கள் தீராத சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டோம் என ஈரானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானினுடைய முக்கிய தளங்கள் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானினுடைய மிகவும் ரகசியமான தலாக்கென்-2 தளம் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களே வெளியாகியுள்ளன. 2000ஆம் ஆண்டுகளில் இருந்து குறித்த தலாக்கன் அணுசக்தி தளமானது முழுமையாக கைவிடப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது குறித்த தலாக்கன் அணுசக்தி தளத்திலே வெடிப்பு சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றது என்பதனை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அணுகுண்டுகளை சோதனை செய்வதற்கு முன்பு குளிர் சோதனைகளை மேற்கொள்வார்கள். இவ்வாறு அணு ஆயுதங்களை அணுகுண்டுகளை குளிர் சோதனை செய்யக்கூடிய அமைப்புகளையே தற்போது ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் தலாக்கன்-2 தளத்திலே அமைத்திருப்பதாகவும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய இராணுவ விஞ்ஞானிகளுடைய குழு ஒன்று ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய லேசர் தொழில்நுட்பத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவே இவர்கள் அவசரமாக ரஷ்யாவிலே களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய லேசர் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை அணுகுண்டுகளை வெடிக்க வைத்து சோதனை செய்யாமல் அணுகுண்டுகளையும் அணு ஆயுதங்களையும் இலகுவாக உருவாக்க முடியும். லேசர் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வெடிக்கும் சோதனைகளை மேற்கொள்ளாமல் அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் உருவாக்க முடியும். எனவே தற்போது இந்த தொழில்நுட்பத்தினை ஈரானுக்குள் களமிறக்குவதற்காகவே ஈரானினுடைய இராணுவ விஞ்ஞான குழு ஒன்று ரஷ்யாவில் அவசரமாக களமிறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரான் அணு ஆயுதங்களை அணுகுண்டுகளை சோதனை செய்வதற்கு எல்லா விதத்திலும் தயாராகி வருகின்றது. வெடிக்கும் சோதனைகளை மேற்கொள்ளாமலேயே அணுகுண்டுகளை அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரான் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது என்பதனை இந்த தகவல்களிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்ச வான்வழி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலே உச்ச பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைக்கு முன்தினம் ரஃபாவினுடைய மத்திய பிரதேசத்தில் அதாவது மஞ்சள் எல்லை கருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலானது யுத்த நிறுத்த மீறல் என்றும் கூறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் காசா முழுவதும் 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டது. வடக்கு காசாவினுடைய சுஜையா பிரதேசங்களிலும் ஜைத்தூன் பிரதேசங்களிலும் தெற்கு காசாவினுடைய கான் யூனிஸின் மத்திய பிரதேசங்களிலும் அல் மவாசி முகாம் பிரதேசங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 65க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த உச்ச தாக்குதல்களை தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார்கள். ரஃபாவிலே எங்களுடைய போராளிகள் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. ஆக்கிரமிப்பு வேண்டுமென்றே போலியான சாக்கு போக்குகளை பிரச்சாரம் செய்து எங்களுடைய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் ஒப்பந்தத்தின் மூலமாக காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்தவிதமான நிபந்தனைகளையும் கடைபிடிக்கவில்லை. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடைபிடிக்கவே இல்லை. மேலும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி காசா முழுவதும் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பாக மத்தியஸ்தர்களும் எந்தவிதமான கருத்துக்களையும் அழுத்தங்களையும் வழங்குவதில்லை. இதனால் நாங்கள் மத்தியஸ்தர்களுக்கு எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என நீங்கள் உறுதியளித்திருந்தீர்கள். மத்தியஸ்தர்களான எகிப்தும் துருக்கியும் கத்தாரும் இதற்கு முழுமையான உறுதியை வழங்கியிருந்தார்கள். ஆனால் தற்போது ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு மத்தியஸ்தர்கள் எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் நாங்கள் சர்வதேசத்திற்கும் அழைப்பு விடுக்கின்றோம். காசாவிலே ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என நாங்கள் சர்வதேசத்திடம் அழைப்பு விடுக்கின்றோம் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ரஃபாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் நகர்ந்து கொண்டிருந்த சுரங்கப்பாதை ஒன்றிற்கு அருகாமையில் நகர்ந்து கொண்டிருந்த பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலிலே 5 பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் ரஃபாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் உள்ள சுரங்கப்பாதை ஒன்றை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக அளித்துள்ளது. கிட்டத்தட்ட 25 மீட்டர் ஆழத்தில் 80 அறைகளை கொண்டிருக்கக்கூடிய 800 மீட்டர் நீளமான மிக பெரிய சுரங்க பாதை ஒன்றையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்துள்ளது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே அமைத்திருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை விரிவுபடுத்தியுள்ளது. அதாவது மஞ்சள் எல்லை பிரதேசங்களை அடையாளப்படுத்துவதற்காக மஞ்சள் நிற கொங்கிரீட் தூண்கள் நடப்பட்டிருந்தன. மேலும் தற்போது குறித்த கொங்கிரீட் தூண்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 300 மீட்டர் மேற்கை நோக்கி நகர்த்தியுள்ளது. அதாவது மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை 300 மீட்டரினால் அதிகரித்துள்ளது. இவ்வாறு காசா முழுவதும் இருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை 300 மீட்டரினால் அதிகரித்திருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்கள் 58% 64% உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் காசாவின் 58% கட்டுப்படுத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது காசாவினுடைய 64% பிரதேசங்களை கட்டுப்படுத்துகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.